ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இந்த வீடியோவில் பெருநாள் ஷாப்பிங் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அன்னைக்கு பர்ச்சேஸ் அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து அந்த மளிகை ஜாமான், அப்புறம் கொலுசு மாற்றுறது, ட்ரெஸ்ஸு வாங்கினது சரியில்லாத மாற்றுறது, இந்த மாதிரி சில வேலைகள் இருந்துச்சு. அதுக்கு தான் ராம்நாட் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஆட்டோவில் தான் போனோம். ராம்நாட் வந்துட்டு ஆனந்தம் போகிறதுக்கு முன்னாடி தம்பியை மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக இறக்கி விட்டுட்டோம். எங்களை ஆனந்தத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த அண்ணாவும் ஆட்டோவை எடுத்துகிட்டு தம்பியை இறக்கி விட்ட இடத்துக்கே வந்துடுவாங்க. அரிசி மற்ற திங்ஸ் மளிகை ஜாமான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வர்றதுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கூட்டம், செம்ம டிராஃபிக். இது போகிறப்போ நோன்பு ஆல்மோஸ்ட் 23 ஆயிடுச்சு. ஏற்கனவே பர்ச்சேஸ் வந்தப்போ ஒரு 12லலாம் வந்தோமோ, அதனால் அவ்வளோ கூட்டம் இல்லை. சில ஆனந்தத்தில் வந்து ஃபஹிமாவுக்கு வேறு ஒரு கெவுன் வாங்கியிருந்தோம். அப்புறமா அதுவும் சரியில்லைன்னு இப்போ திரும்ப அதை மாற்றுறதுக்காக வந்தோம். லிஃப்ட்டு பக்கத்துலலாம் நெருங்கவே முடியலை, அவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அந்த பில்லெல்லாம் எடுத்துகிட்டு கவுண்டருக்கு வந்து கவுண்டரில் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஸ்லிப் வாங்கிட்டு கெவுன் பக்கம் வந்துட்டேன். கெவுன் ஒழுங்காகவே காட்ட மாட்டேன்ட்டாப்புல. கேட்டால் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. 23 நோம்புலேயே கெவுன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது நாங்கள் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு நினச்சோம். கொஞ்சம் சரசரன்னு இருந்தாலும் குத்துற மாதிரி இருக்குன்னு போடாது ஃபஹிமா. ஒரு வழியாக ஃபஹிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கெவுனை செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறமா அன்றைக்கி வந்து ஹிஜாப் சால் மட்டும் பெட்டிங் இருந்துச்சுல, அதுவும் ஆனந்தத்துலேயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பிடிச்சிருந்தா எடுப்போம், இல்லாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஒரு வழியாக இங்கே அதுவும் அமைஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே கலர் அமையில் ஒரே மாடலில் சால் வாங்கிட்டு அந்த ஃபஹிமா கெவுனுக்கு கை தைக்கிறதுக்காக ஆப்போசிட்டில் இருக்க ஆனந்தத்துக்கு வந்தோம். அங்கே வந்து பார்த்தா செம்ம கூட்டம். அந்த மிஷின்லாம் இருக்கும்ல அந்த ஏரியாவில். நாங்கள் ஒரு வழியாக வெயிட் பண்ணி கொடுத்துட்டு கேட்டால் 3/4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. சரி வேணாம், நாங்கள் ஊர்லேயே தைச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போக முடியாதுல்ல. அதனால் அங்கேருந்து கிளம்பி எவரெஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேயும் வெள்ளி செக்ஷன் ஃபுல்லாக ஆட்கள் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் பெருநாளைக்கு கொலுசு வாங்குறது அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவாங்கள்ல. அதனால் வெள்ளி செக்ஷனில் உட்கார இடமே இல்லை. எங்களை வந்து செயின் இருக்கும்ல அந்த இடத்துல உட்கார சொல்லிவிட்டு கொலுசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. நான் கேட்டது வெறும் வார் மட்டும் இருக்கிற மாதிரி கேட்டேன். ரொம்ப நேரம் தேடி பார்த்தாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் வரதில்லை, லைட்டாக இப்படி முத்து வச்ச மாதிரி தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லன்னு இதையே சூஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்லேருந்து கொலுசு எடுக்க போகிறதுக்கு பார்க்க போகிறதுக்குமே அவ்வளோ டைம் ஆச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்து காட்டுறதுக்கே. அதுக்கப்புறம் பில்லு போடவும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு நேரம் ஆயிடுச்சு. 6:10 ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே எப்படி வீட்டில் போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. எவரெஸ்ட்லேயும் நோன்பு திறக்கிறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணுவாங்க தான். அதனால் நமக்கு தான் டைம் இருக்கே, வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் வண்டியில் போகிற வரைக்கும் பதட்டமாகவே இருந்துச்சு. நோம்போட வந்தனால தண்ணி எடுத்துகிட்டு வரல. தண்ணி மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, நோம்பு திறந்துடலான்னு நினச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் அது மாதிரியே போயிட்டோம். வீட்டுக்குள்ளே போகிறோம், பள்ளிவாசலில் நோம்பு திறக்கும் சொல்லவும் கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து இந்த வீடியோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் எடுத்தது. கஸ்டர்ட் பவுடர் வீட்டில் ரெடி பண்ணது எப்படி இருந்துச்சுன்னு உங்ககிட்ட காட்டவே இல்லை. அதுக்காக தான் இதை எடுத்தேன். நான் வீட்டில் இஃப்தாருக்கு கஸ்டர்ட் ரெடி பண்ணேன், ஆனால் அப்போ வீடியோ எடுக்கலை. சரி இந்த தடவை அதை காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பால் காய்ச்சி ஆற வச்சுட்டேன். அதுலேருந்து ஒரு 1/4 கப் பால் எடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ரெடி பண்ண கஸ்டர்ட் பவுடர். இது நான் ரெடி பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் வந்து ஃபுட் கலரை கூட ஆட் பண்ணலை, மஞ்சள் தூள் தான் சேர்த்தேன். ஆனால் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற கஸ்டர்ட் பவுடரில் என்ன மாதிரி கலர் வருமோ அதே மாதிரி கிடச்சிருந்துச்சு. அதே கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவில் அவ்வளோ கலர் தெரிய மாட்டேங்குது, ஆனால் நேரில் பார்க்குறப்போ அதே கலராக தான் இருந்துச்சு. இந்த கஸ்டர்ட் பவுடரை ஆறுன பாலில் மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பண்ணுவாங்க, ஃப்ரூட்ஸை வச்சு தான் பண்ணணும்னு இல்லை. இந்த தடவை நான் கடல் பாசி வச்சு தான் ட்ரை பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா காய்ச்சின பால், சூடாக்கிட்டு இருக்க பாலில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் பாலில் ஆல்ரெடி சீனியும் போட்டுட்டேன். உங்களுக்கு நான் 1/2 லிட்ரு பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி போட்டுட்டு அதை கரைஞ்சதுக்கப்புறமா இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா கிண்டி விடணும்.
லாஸ்ட் டைம் ஃப்ரூட்ஸ் வச்சு தான் கஸ்டர்ட் பண்ணேன். இந்த தடவை ஃப்ரூட்ஸ் வீட்டில் இல்லை, ஆப்பிள் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால் கடல் பாசி 2 கலரில் செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பவுலில் க்ரீன் கலரில் இருக்குல்ல, அதில் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து செஞ்சது. தண்ணி, சீனி, கடல் பாசி போட்டு க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்து பண்ணேன். இன்னொன்று வந்து மில்கில் ரெட் ஃபுட் கலர் சேர்த்து பண்ணினேன். இது போக சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடல் பாசியும் சரி, கஸ்டர்ட் மிக்ஸும் சரி ஃப்ரிட்ஜில் வைக்கவே இல்லை. டேஸ்ட்டு வரட்டும்னு வெளியில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே கோல்டாக இருக்குது ஆல்ரெடி. ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்காமலே செட் பண்ணிக்கிட்டேன். கிளாஸில் ஃபஸ்ட்டு ஆப்பிள் வச்சேன். அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தது 2 ஸ்பூன் சேர்த்தேன். அதுக்கப்புறமா கடல் பாசி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துட்டு கஸ்டர்ட் மிக்ஸை ஊற்றி விட்டேன். லாஸ்ட்டாக கார்னிஷிங்காக நட்ஸு கட் பண்ணி வச்சுருந்தேன், பாதாம், பிஸ்தா, அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ எல்லாமே நீங்கள் சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். கடல் பாசி எல்லாருக்கும் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதெல்லாம் வீடியோவில் ஷூட் பண்ணலை. இல்லை இது பெர்ஃபெக்டான ரெசிபியாக வேணும்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு. அன்றைக்கி வீடியோ எடுக்கலை, அதனால தான் சரி அரேஞ்ச் பண்ணுறதை மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக எனக்கு கஸ்டர்ட் மிக்சிங் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணினேன். நான் ஃப்ரிட்ஜில் வைக்காட்டியுமே மசாலா நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் கொஞ்சமாக தான் பண்ணினேன், பிடிக்குதோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இது கூட சேமியா வேக வச்சு அதுவும் சேர்த்து சாப்பிட்லாம். ஜவ்வரிசி வேக வச்சு அது சேர்த்துக்கிறாங்க. எனக்கு ஜவ்வரிசிலாம் பிடிக்காது, அதனால் நான் பேசிக்காக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.